சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தங்க சிவாய நம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம். இன்றைய தினம் ஒரு முக்கியமான பதிவை நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த உலகத்தில் தன்னுடைய பணியை ரொம்ப 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 கரெக்டாக செய்கிறது சூரிய பகவான் ஒருவர் தான். அவர் தான் யார் எப்படி இருந்தாலும் சரி, யார் எழுந்தாலும் சரி, எழாவிட்டாலும் சரி, என்னுடைய பணியை நான் கரெக்டாக செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அவர் உதயமாகிறதும் சரி, மாலையில் அவருடைய நேரம் வந்தோனையும் அவர் அஸ்தமனமாகிறதும் அவருடைய பணியில் இருந்து கொஞ்சம் கூட தவறாமல் தன்னுடைய பணியை செய்து கொண்டிருப்பவர் சூரிய பகவான். அந்த சூரிய பகவானை நாமெல்லாம் எழுந்து வணங்க வேண்டும். அது நம்ம வணங்குறோமா அப்படின்னா நிச்சயமாக இல்லைன்னு தான் சொல்ல வேண்டும். கிராமப்புறங்களில் நிறைய மக்கள் காலையில் எழுந்த உடனே சூரிய பகவானை வணங்குறது அவர்களினுடைய பழக்கம். அதில் முக்கியமாக ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதில் ஆவணி மாதம் வரும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலையில் வாசலில் கோலம் போட்டு சூரிய பகவானுக்கு பொங்கல் வைத்து அவரை வழிபடுவார்கள் கிராமப்புறங்களில். அந்த சூரிய பகவானை நாம் வணங்கும் பொழுது ஒரு சின்ன மந்திரம் ஒன்றை சொல்லி வணங்கலாம். அது என்ன மந்திரம் அப்படின்னா, சிவ சிவ சூரியனே, சிவந்து எழுந்த சூரியனே, அலைகடலில் உதித்த ஆதித்த பகவானே. சிவ சிவ சூரியனே, சிவந்து எழுந்த சூரியனே, அலைகடலில் உதித்த ஆதித்த பகவானே, உம்மை கண்டு பனி நீங்குவது போல் எம்மை கண்டு என் வறுமையெல்லாம் நீங்க வேண்டும், என் துன்பமெல்லாம் நீங்க வேண்டும், என்னுடைய குறைகளெல்லாம் நீங்க வேண்டும் என்று காலையில் எழுந்தவுடன் சூரிய பகவானிடம் கையேந்தி நின்று இந்த மந்திரத்தை வாய்விட்டு சொல்லி வணங்க வேண்டும். இந்த சூரிய பகவான் காலையில் உதயமாகி மாலையில் அஸ்தமனம் செய்கின்றார். அவரை ஒரு நாள் நாரத மாமுனிவர் பார்க்கின்றார். அவர் பார்த்து, சூரிய தேவா, நீ காலையில் எழுந்தவுடன் எப்படி யாரை பார்க்கின்றாய் அப்படின்னு கேட்டார். உடனே சூரிய பகவான் சொல்றாரு, நான் காலையில் எழுந்தவுடன் திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட திருமாலின் திருவடிகளை காண்கின்றேன். திருப்பார்கடலில் பள்ளி கொண்ட திருமாலின் திருவடிகளை கண்டு அதனை சரணமடைந்து தொழுது பின் என்னுடைய பணிகளை நான் செய்கின்றேன். மாலை ஆனவுடன் திருமாலின் அடியிலிருந்து முடிவரை தரிசனம் கண்டு அவரனுடைய திருக்கழுத்தில் உள்ள மாலையை தரிசிக்கின்றேன். நான் காலையில் எழுந்தவுடன் திருமாலின் காலை காண்பதனால் காலை என்று ஆயிற்று. திருமாலின் மாலையை நான் என்னுடைய பணிகளெல்லாம் முடிந்தவுடன் மாலையை தரிசிப்பதால் அது மாலை என்று ஆயிற்று என்று காலை பொழுதுக்கும் மாலை பொழுதுக்கும் சூரிய பகவான் விளக்கம் கொடுத்தார். அதனால் திருமாலின் காலை சூரிய பகவான் காண்பதனால் காலை என்றும், திருமாலின் கழுத்தில் உள்ள மாலையை தரிசிப்பதால் மாலை என்றும் ஆயிற்று. இதுவே காலை மாலை என்பதற்கான காரணம். நாமும் இனி காலை எழுந்தவுடன் சூரிய பகவானை தரிசனம் செய்து திருமாலின் திருவடிகளை நாம் தரிசிப்பதாக மனதில் ஏற்றுக்கொண்டு மாலை சூரிய பகவான் அஸ்தமிக்கும் பொழுது திருமாலின் மாலையை தரிசனம் கண்டதாக மனதில் நினைத்து கொண்டு சூரிய பகவானை தரிசிப்போம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். மற்றொரு பதிவில் காண்போம். சிவாய நம.